ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். இது பெட் வார் பார்ட் 2. இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க்கை வேணா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பெட் வார் வந்து ஸ்குவாட் மேட்ச் ப்ளே பண்ணலான்னு வந்திருக்கோம். சோலோவே ப்ளே பண்ணி போர் அடிச்சிச்சின்ட்டு ஸ்குவாடாக போகலான்னு வந்திருக்கேன். அதாவது ஸ்குவாடில் வந்து 1v4 பண்ணலான்ட்டு. ஆனால் ஆக்சுவலி 1v4லாம் பண்ண மாட்டேன், அது வேறு விஷயம். ஓகே, புல்லு வாங்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்குவாடு வாங்குறதுக்கு தேவையான லைன் கலெக்ட் பண்ணலாம். கைஸ், அங்கே பார்த்தீங்களா, நம்ம டீம்மேட்டு தனியாக போயிட்டு டைமண்ட் எடுக்க போயிட்டாரு. ஸோ அவர் போட்ட பிரிட்ஜ் வையே போயிட்டு ஆப்போனன்ட் டீமோடைய பெட்டை போய் உடச்சிட்டு வந்துடலாம். இருங்க, அவனுக்கு வர மாதிரி தெரியல. ஆமாம், வரல. ஸோ வாங்க பட்டு போவோம். அங்கே பார்த்தியா, அதுக்குள்ளே அது சென்டர் ஆளுக்கு போகிறானுங்களாம். சென்டர் ஆளுக்கு இதோ வந்துட்டேன். இது பெட்டு உடைக்கிறதுக்குன்னே வரேன். சென்டர் ஆளுக்கு நீ எப்படி போகலாம் நான் இருக்கும்போது? இரு, 1 2 3 அவ்வளோதான், உன் பெட்டு காலி. கைஸ், அவ்வளோதான். பின்னாடியே ஒருத்தன் நம்மளை தொத்தின்னு வரான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஜம்பை போட்டு இப்படி திரும்பி ஒரு அடி, அவ்வளோதான், கீழே போய்ட்டான். அடி பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கில்லு வந்துச்சு. ஓகே ஓகே, சந்தோஷம். நம்ம பெட்டியும் உடச்சிட்டாங்க கைஸ். அவ்வளோதான், நம்ம பெட்டியை உடச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் சேஃபாக தான் இருக்கணும். ப்ளூ கலர் டீமு, அவன் பெட்டும் வந்துச்சு. போடுங்க, இவனையும் போட்டு தள்ளுவோம். இருங்க, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆர்மருக்கு அப்டேட் ஆகிடலாம் கைஸ். இருக்கிற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கோல்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அது அயன் ஆர்மருக்கு அப்கிரேட் ஆகிக்கலாம். ஏன்னா பெட்டு வேறு வந்துச்சு, எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் பட்டு நம்ம வந்து அயன் ஆர்மருக்கு அப்டேட் ஆகிறது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரே சான்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் எப்படி பெட்டை போட்டு தள்ளிட்டானுங்க. என்ன நினச்சின்னு சுற்றுறானுங்க தெரியல கைஸ், நம்மளுக்குனே வரானுங்க. ஓகே, இன்னும் ஒரு 2 தான் 7, இன்னும் 1. ஆஹா கைஸ், அங்கே பாருங்கள், ஒருத்தன் வந்துட்டான். இருங்க, பட்டுன்னு போயிட்டு அயனார் மாதிரி பாடு போதும். இருங்க, இவனை போடுதலும். அடி நில்றா, நில்றா அடு கை தேடி சாவு. அவ்வளோதான் கைஸ். ஓகே, அவனையும் கீழே தள்ளி மூச்சாச்சு. பையன் பதத்துலேயே நம்மக்கிட்ட அடி வாங்கி கீழே குச்சிட்டான். கில்லு வந்துச்சு, 2 கில்லு ஆயிடுச்சு. ஓகே, இருங்க, சோடா தூங்கி வச்சுப்போம். புல்லு கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா, நம்ம சென்டருக்கு போயிட்டு அதுக்குள்ளே நீ எங்கேந்திரா வர? கைஸ், சென்டருக்கு போகலான்னு பார்த்தா ஒரு க்ரீன் கலர் மாட்டேன். இவனையும் இங்கேயே போட்டு தள்ளுறோம். என்னடா, எனக்கு நெட்டு கிடைக்கலையா இல்லை உனக்கு கிடைக்கலையா? சாவலே. அடி கைஸ், 6 ஹார்ட்டு 1 ஹார்ட்டுன்னு நினைக்கிறேன். என்னடா கைஸ், இதை வித்தெல்லாம் காமிக்கிறான் காற்றுல பறந்து. நம்மளுக்கு நெட்டு கிடைக்கலையா இல்லை அவனுக்கு நெட்டு கிடைக்கலையா ஒன்றும் தெரியலையே. ரைட்டு, ஏதோ வேலையை காமிக்கிறானுங்க. இருங்க, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளு கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே வாங்க, இப்போ வந்து நம்ம சென்டருக்கு போயிட்டு எமரல்டு எடுத்துன்னு வருவோம். எமரல்டு கைஸ், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மட்டும் க்ரீன் டீம் மட்டும்தான். ஆஹா, பார்த்துட்டானே. அடி கைஸ், அங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒருத்தன் பேக்கில் ஒருத்தன் தத்துறான். இப்படிக்கா வந்து இந்த எமரல்டில் கலெக்ட் பண்ணின்னு போயிடணும். ஓகே, பார்த்தீங்களா, எப்படியே டாக்டிஸாக போகும்டா. ஒருத்தனாலையும் நான் பிடிக்க முடியும். ஐயோ, நீட்டனே அடிக்க ஆரம்பிச்சிட்டானே கைஸ். கீழே வரல, சந்தோஷம். திருப்பி இப்படி மேலே ஏறி இருக்கிற எமரல்டு எல்லாத்தையும் சந்தடி சாக்கில் எல்லாத்தையும் கடத்தின்னு போயிடணும் கைஸ். ஒரே எமரல்டு விடக்கூடாது. இருங்க, இப்படிக்கா வருவோம். இந்த பக்கம் வரானா, அவன்ட்டான். 2 பேர். ஐயோ, ஓடு இந்த வலிமையை கொண்டு ஓடு, தப்பிச்சு ஓடு. யாருன்னு நினச்சிங்க, அவனே சிறுத்தை சிக்கும், சில்வண்டு சிக்குமா? சிக்காதுல, சிக்க மாட்டல. ஐயோ, அடிக்கிறான் மாட்டுவானா. ரைட்டு கைஸ், பூந்து ஓட வைக்கிறானுங்க. இர்றா ஒட்டு மொத்த எம்எல்ஏ கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஜெட்டு பேக் வாங்கிடணும் கைஸ். ஜெட் பேக் வாங்கிட்டோம்னா சும்மா சருன்னு இவனுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம். இவனுங்க மட்டும்தான் இருக்கிறானுங்க. இப்போ க்ரீன் டீம் விசஸ் மை டீம். என் டீமில் ஒருத்தன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தனாச்சும் இருக்கீங்களாடா? எவனையும் காணோம். ஐயோ, வேற முடியும். அங்கே வேற அடிக்கிறா கைஸ், தள்ளி விட பார்க்குறான். ரைட்டு, நிற்கக்கூடாது, ஓடிக்கினே இருக்கத்தான். ஐயோ கைஸ், மண்டை பயலே. இருங்க கைஸ், இந்த பக்கம் மேலே ஏறி அப்படிக்கா வந்து
இப்படிக்கா ஒரு ஜம்ப்பு. ஓகே, அப்படியே வந்தனா இங்கே பார்த்தா இருப்பான். என்னடா ஃபயர் சார்ஜெலாம் விட்ற? அடி நில்லு, அடி இருங்கடா கைஸ். நம்மளை முச்சோட பிளான் பண்ணிட்டானுங்க. ஆஹா, சிக்கக்கூடாது. சிக்கோனா நான் யாருன்னு நினச்சிங்க என்ன? இருங்க கைஸ், இந்த பக்கம் போயிட்டு இப்படி திரும்பி வாடா வாங்கடா. சந்தோஷம். 10 கீழே வேண்டாம். இப்போ இன்னும் ஒரே வார்த்தை தான். வாமா மின்னலே, அப்படியே கீழே போயிடு. ரைட், அதுவும் காலி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு பட்டுன்னு என்ன பண்ணோன்னா ஒரு ஜெட் பேக் வாங்கணும். ஜெட் பேக் எங்கே? அந்த ஜெட் பேக். அவ்வளோதான் கைஸ், ஜெட் பேக் வாங்கியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிப்போம். உள்ளு கொஞ்சம், அவ்வளோதான். ஓகே இருங்க. ரைட்டு, வாங்க கைஸ். போயிட்டு இப்போ என்னன்னா நம்ம வந்து டைமண்டை கலெக்ட் பண்ணி டைமண்ட் ஆர்மருக்கு மாறிடலாம். 4 எமரல்டு வேறு இருக்குது. ஓகேவா? ஆஹா, அங்கே பார்த்தீங்களா? அந்த பக்கம் வந்து வருது. இருங்க கைஸ், வரானா? அடி வரலையாடா? நானே வரேன்டா. ஓடிட்டாங்க. ஐயோ, ஜஸ்ட் மிஸ் கைஸ். அங்கே பாருங்க, நம்மள மாதிரியே வந்து பறந்து போகிறான். தெரிஞ்சுதா? 42. ஓகே கைஸ், டைமண்ட் ஆர்மர் வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், கடைசியாக 1v4 பண்ண விட்டானுங்க. க்ரீன் டீம் ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், டைமண்ட் ஆர்மர் வாங்கியாச்சு. சரிங்க, இந்த ஸ்வாடை தூக்கிட்டு அயனில் ஸ்வாடு வாங்கிப்போம். ஓகே, பிகாக்ஸ் 1, ஆப்பிள் 1, அவ்வளோதான். ரைட்டு, வாங்க. இதுக்கப்புறம் சம்பவம் தான். இனிமேல் நம்மளுடைய சம்பவம் தான். வாங்க நேராக போயிட்டு இப்போ எவனுக்கு தெரியாமல் க்ரீன் பேஸுக்கு போய் க்ரீன் கலர் பெட்டு உடைக்கணும். ஆஹா, அங்கே ஒருத்தன் வரானே. பரவாயில்ல, ஒரே ஜம்ப் பண்ணிவிடு. இரு கைஸ், அங்கே பாருங்கள், அம்பூரத்தெல்லாம் வச்சுக்கிறான். அடி நில்றா கைஸ். இவனையும் போட்டு தள்ளுறோம். டிடி. ஆஹா, இங்கே ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சு. இதை காலி பண்ணிடுறதான் கைஸ். இது வேறு ஒரு பக்கம் அச்சு தள்ளுது. ஃபஸ்ட்டு இதை உடைப்போம். இருங்க இதெல்லாம் வேறு ஒன்று வச்சுக்கணும் காய்ஸ். அங்கே ஒருத்த தப்பிச்சு ஓடுறான், அவனை விடக்கூடாது. இப்போ இவனுக்கு பெட்டு வஞ்சிச்சு, இவனில் போட்டு தள்ளிட்டோம்னா முஞ்சிச்சு. பெட்டு வஞ்சிச்சு, இவனில் போட்டு தள்ளனா சோழி முஞ்சிச்சு. ஓகே, எப்படி ரைமிங்காக போய் டைமிங்கில் போட்டு தள்ளுறான் காய்ஸ். என்னடா லாக் ஆகுது? காய்ஸ், எவனோ நம்மளுக்கு சரி பண்ணுறான். சார்ஜ் வேறு 40 வச்சுக்கிறேன்னா, அதனால தான் லாக்லாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் காலப்பட பத்தலை. இன்னும் நான் எத்தனை இவனுங்க ஒவ்வொருத்தையும் செதற வரத்தான். அங்கே பாருங்க கைஸ். என்னடா என் பேஸில் சுற்றி நிற்கிறீங்க? ஆஹா, இதை விட்டா மட்டும் போ கீழே போ, வாயிடுக்கு போ. அது என்னடா கைஸ், நெட்டுலாம் பொறுமையாக கிடைக்குது. சரி பண்ணுறாங்க நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு. ஆனாலும் எதுவும் இது பண்ண மாட்டேன். இருங்க கைஸ், கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் எல்லாம் ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி வயவாயின்னு ஆயிடுச்சு. ஐ மீன் தனியாக ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. அதை விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் இப்போ வந்து பிரச்சனை இல்லை. உக்காந்து இப்போ மொத்த பேரையும் ஸ்வெட்டி காலி பண்ணிடலாம். 1 காலி ஆயிடுச்சு, இன்னும் 3 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 பேர் தான். வாங்க. ஆஹா கைஸ், அங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் டைமண்ட் ஆர்மரில் இருக்கிறான். இப்போ என்ன பண்ணலான்னா எமரல்ல கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு டைமண்ட் ஸ்வாடு வாங்கிடலாம் கைஸ். ஸ்வாடு நம்மளும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிப்போம். அப்கிரேடு வாங்க, நம்ம பேசிக்கு டக்குன்னு போவோம். ஜெட்டி பேக்கை போட்டு பறந்துடுறா கை போட்டு. அவ்வளோதான். ரைட், வாங்க. இதில் கேத்தலாம் தூக்கி உள்ளே போடு. வா அவ்வளோதான். ரைட், எங்கே ஒரு டைமண்ட் ஸ்வாடு, என்டர் போல். அவ்வளோதான். இருங்க, இந்த என்டர் போல் தூக்கி இங்கே வச்சுப்போம். நீங்கள் வா. அதான் சொல்லி முடிஞ்சிச்சு. ரைட், வைக்க. இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்பிள் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே, இருங்க. எங்கே ஆப்பிள் எத்தனை? 4 வாங்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் சார்ஜ் எத்தனை? ஒரு 2 வாங்க முடியுதா? சந்தோஷம். அது தூக்கி இப்படி போட்டுப்போம். அவ்வளோதான் கைஸ். இப்போ போயிட்டு மீதிக்கிற அந்த பைப்பிலையும் சொல்லி முடிக்கத்தான். என்னடா டிடி இருறா. என்னடா நான் ஸ்டாப் அவுட்டு நிற்கிற? வாடடி, நீங்கள் வாடா கைஸ். அந்த பைபிளுக்கு சரியாக நம்ம நடிக்க தெரியல. நம்ம ஒரு கோல்டு நம்ம சாப்பிட்ருப்போம். ரைட், ஓகே. பாப்பா தம்பி, பாப்பா ஜெட்டு பேக்கெலாம் போட்டுக்கணும்ல, பறந்து வாப்பா. ரைட், பறந்து வந்துட்டாங்க கைஸ். பாய்சன் பர்சனாக தூக்கி வச்சா பெரிய ஆள் ஆகிடுவேன்.
மச்சான் மட்டும் அடி முடியுமான்னு அவனால வாடடி வாடா அடி நிறைய வாங்கிட்டான் கைஸ் காம்போ வாங்கிட்டான் இருங்க போட்டு சாத்துவோம் அவ்வளோதான் கைஸ் அவ்வளோதான் இவன் ஜோலி முடிஞ்சிச்சு ஒரு கோல்டு நேப்பில் சாப்பிட்டு வீடு ஏற்றிக்கிட்டான் கைஸ் இங்கே பாருங்கள் போசன்லாம் வச்சுக்கணும் இதுனா ரீஜெனரேஷன் போசனாடா இருங்க கைஸ் இந்த ரீஜெனரேஷன் போசனை பிடிச்சி பார்ப்போம் என்னடா உறைஞ்சிட்டேன் அடி ஓ அப்போ இது இந்த மாதிரி ரீஜெனரேஷன் போசனா இதே மாதிரி இன்னொரு போசன் இருக்கும் கைஸ் அது வந்து உரையெல்லாம் வைக்காது ஃபைபரில் ஐஸில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி நம்மளை வந்து ரெடி பண்ணுற போசன் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரி அவனை விட்டு தள்ளுங்க இப்போ போயிட்டு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஒருத்தனா 2 பேரா தெரியல வாங்க போய் போட்டு தள்ளுவோம் எத்தனை பேர் இருந்தானே மொத்தமாக சொல்லி முடிச்சு விடுவோம் ரைட்டு ஒரே ஒருத்தன் தாங்கிறான் அவனையும் இப்போ போயிட்டு ஜம்ப்பு ஜம்ப் பண்ணுறான் வந்துட்டேன்டா வாடடி வாடா இந்தடா வின்சார்ஜ் என்னது வின்சார்ஜில் மாட்டலையா வின்சார்ஜ் அது 5 சார்ஜா அதில் மாட்டல அவன் எது இருந்தாலும் பரவாயில்ல ஸோ ஆடிலே அடிப்போம் சாவலை கைஸ் தப்பிச்சு ஓட பார்க்குறான் இருங்க இன்னொன்று போடுவோம் கரெக்டாக போடுவோம் ஓ அவனே எப்படி சொல்கிறது பூஸ்டர் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி கீழே விழுந்து அவனே இறந்துட்டான் ஸோ ஒரு வழியாக வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம் அப்புறம் இங்கே பார்த்தீங்களா கில்லு 7 கில்லு ஒரு வாட்டி இதில் டெத் ஆகிக்கிறோம் 5 ஃபைனல் கில்லு ஸோ அப்புறம் கைஸ் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி வெறித்தனமான மேட்சை பார்க்க முடியும் ஓகே பாய்